என்னுடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார். அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு 3 மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார். இப்ப எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும், பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும், கண்முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது. அப்போது என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் சமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தார். 2 நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச, அவர் இந்திய தேசிய அரசியலை பேச, இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இளைஞன், அதுவும் மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும்,